பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 அறிவிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. ஒன்று, 21 நாள் ஜெபம். ஜெபம்னாலே கஷ்டம்தான். ஆமென். கர்த்தர் கணக்கு கேட்கிற நாள்ல கதறி அழுவீங்க. ஆண்டவரே, உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார், வாகனங்களை கொடுத்திருக்கிறார், நேரம் இதெல்லாம் ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இன்னைக்கு உங்களுக்கு அது பாதிப்பா தெரியாம இருக்கலாம். சாத்தானுக்கு தெரியும் எப்ப பாதிப்பு வரும்னு சொல்லி. நான் சமீபத்தில் பார்த்தேன், இது ஒரு சின்ன சம்பவம். ஒரு குரங்கு ஒரு வெடி ஒன்ன தூக்கி அதுக்கிட்ட போட்டுட்டான். பக்கத்தில் இருந்த குரங்கு குட்டி வேகமா அந்த வெடிய தூக்கிட்டு ஓடுது. பார்க்கறதுக்கு நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு, நல்ல நீளமா இருக்கு அந்த வெடி. அதை தூக்கிட்டு ஓடுறத பார்த்த உடனே தாய் அந்த பெரிய குரங்குக்கு அங்கலாய்ப்பு. ஐயோ, அதுல என்ன இருக்குதோ தெரியலையே, தூக்கிட்டு ஓடுற, நம்ம கிடைக்காம விரட்டிட்டு போய் இந்த குரங்கு வாழை பிடிச்சி இழுக்குது. இழுத்து இப்ப என்னன்னா அதை புடுங்கணும். அது லைட்டா மனதில் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு குட்டி பிடி தாங்க முடியாம கையில கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இந்த குரங்கு அதை அப்படியே பிடிச்சு பாக்குது. எந்த பக்கம் எதுக்கு பாக்குதுன்னா, எந்த பக்கம் கடிக்கலாம், மேல புக வருது, சைட்ல கடிக்கலாமா, கீழ்பக்கம் அப்படியே பாக்குது. ஒரு வெடி வெடிச்சிச்சு பாருங்க, அலறி அடிச்சுட்டு போய் விழுந்துச்சு. அந்த குரங்கு அந்த கையில அப்படியே கீரலா பிளந்து ரத்தம், கையை தூக்கிக்கிட்டே ஓடுது. குட்டி தப்பிச்சிருச்சு. நிறைய நேரங்கள்ல கர்த்தருக்குரிய நேரம், கர்த்தருக்குரிய கணம், கர்த்தருக்குரிய மகிமைய என்னன்னு தெரியாம நமக்குன்னு எடுத்துக்கிட்டு நிக்கிறோம். கொஞ்சமா எச்சரிப்பு கொடுக்கிறேன், முனையில புகைய ஆரம்பிச்சிருக்கு. புத்தியுள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள். அல்லேலூயா. முனையில புகைய ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரத்துல அது வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமா இருங்க. 21 நாள் ஜெபம். திருப்பூர்ல கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் கேட்டாரு பேதுருவை பார்த்து, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த சூழ்நிலையிலும் நீ என்னை தேடி வருவாயா? அல்லேலூயா. அதை குறித்து உங்களுக்கு சர்ச் குரூப்ல தெளிவா வரும். வாருங்கள், வருஷத்தின் கடைசியில் கூடுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென். அதே போல அடுத்த மாதம் இருக்கிற அந்த விசேஷ கூட்டத்துக்கு குடும்பத்துக்கு ரூபாய் 500 என்று அறிவித்திருக்கிறோம். பொருளாளர்கிட்ட கொடுத்து என்ட்ரி போட்டுக் கொள்ளுங்க. உன்னை மனசுல வச்சு கொள்ளுங்க. பொருளாளர்கிட்ட நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கொடுக்கிற ஒத்த பைசாவும் நாங்கள் தொடுவது இல்லை. உண்மையாதான் பிரதர்? நாங்கள் அதை கை வைக்கவே மாட்டோம். அவ்வளவு அவங்களுடைய கணக்கில் தான் இருக்கு. அவர்களும் நான் அறிந்த வரைக்கும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்கள் அதை கொடுத்து நிறைவு செய்யுங்கள்.
கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை குறித்து பின்பாக பார்ப்போம். என ஜனவரி மாதம் வாலிபர் முகாம். உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். போன முறையை காட்டிலும் இந்த முறை அதை காட்டிலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தங்குவதற்கு எல்லாவித வசதிகளோடு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், அவர் பேரு பால்னு முடியும், ஜெயபால் என்பவர் மோகன் சி லாசரஸ் அவர்கிட்ட சொன்னாராம், உன்னை கர்த்தர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்றாரு, உடனே இடத்த பாருனாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. போய் பார்த்தாராம், தேடினாராம். அவரும் அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒரு இடம் பாருங்க ஒரு ஸ்கூலுக்குன்னு மோகன் சி லாசரஸ் சொல்லிட்டாராம். கடைசியில் பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு இடமா, கையில காசு இருந்துச்சான், சரி அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாராம். ஆனா பக்கத்துல ஊர்களே கிடையாது, பக்கத்துல வீடுகளே கிடையாது. எங்கப்படி ஸ்கூலுக்கு ஆள் வருவாங்க? ஆனா அவர் அடிக்கடி கேட்பாராம், வாங்கிட்டீங்களா, பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, கட்டடம் ஆரம்பிச்சிட்டீங்களா, இப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். கர்த்தர் சொல்றாரு செய்யுங்க அதன்னு. இவரும் அதை செய்ய ஆரம்பிச்சு ஒரு ஸ்கூல்ல இவர் பிரின்சிபாலா இருந்திருக்கிறார். வேலையை விட்டுட்டு வந்து இதெல்லாம் கவனிச்சு இன்னைக்கு 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தங்கி படிக்கிறாங்க. 10-20 பஸ் நிற்கிது. எல்லா வசதியும் அங்கே இருக்கு. உண்மையாக நாங்கள் போய் பேசணும். நேற்றைய தினம் நம்முடைய ஸ்தாபனத்தின் துணை தலைவர் என்னோடு பேசினார். நேற்றைய முன்தினம் அவர் நீங்கள் பேசுனதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக பெட்டு எல்லா காட்டு முத கொண்டு எல்லாமே இருக்கு, எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல கேட்டோம், ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபா கேட்டாங்க. கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு பெட்டுக்கு 350 ரூபா. ஆனால் இவர் ஒரு நாளைக்கு யூனிட்டுக்கு 1500 ரூபா. அல்லேலூயா. அது எல்லா லைட்டும் போட்டுங்க, 1500 ரூபா. ஒரு பெட்டுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பேசிட்டு வந்த பிறகு சொன்னாராம், சாப்பாடு எங்கள் கேன்டீன்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்க, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், வருஷம் நீங்கள் இங்கேயே வைக்கிறதுனாலும் நான் எங்கள் ஸ்கூலை உங்களுக்கு தாரேன், இது ஊழியத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னா. ஆமென், அல்லேலூயா. எங்கேயாவது நீங்கள் வெளியே போகணும்னா எங்கள் ஸ்கூல் பஸ்ஸை கூட நீங்கள் எடுத்து ஒரு டிரைவரை தாரேன், அவருக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அல்லேலூயா. பிரைஸ். இப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். எனவே உங்க வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. யோசிக்காதீங்க. கையில பட்டாசு. என்னது? கையில பட்டாசு. ஜாக்கிரதையாய் காரியங்களை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தோஷம், நீங்க மட்டும் இந்த செய்தியை கேட்கல. இந்த வெளியில போறது பல இடங்கள்ல இருந்து எனக்கு தகவல்கள் வருகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையின்படியே எங்க குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சோகம் முடிந்தது என்று நினைச்ச ஒண்ணு திரும்ப தொழில் விட்டு எழும்பிருச்சு பாஸ்டர். அல்லேலூயா. கைவிடப்பட்ட எங்கள் குழந்தை, முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொன்ன குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் பாஸ்டர்.
அல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சு தான் ஜெபிச்சோம். அதிசயங்களை காண பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி கனடா தேசத்திலிருந்து ஒரு சகோதரி அவங்க போன் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எங்க குடும்பத்துல வேலையே இல்லை. நம்ம நினைக்கிறோம் கனடாவுக்கு போனா காலாட்டி பிழைக்கலான்னு, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை பாஸ்டர், எங்க குடும்பத்துல 8 பேர் இருக்கிறோம், வேலை இல்லை. வேலை இல்லாத சூழ்நிலை மாத்திரம் இல்ல, வாடகை கொடுக்க வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம், தடுமாறுறோம். ஒவ்வொரு நேரமும் கடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த வசனத்தின்படி நாங்க கூட இத ஆன்லைன்ல கேட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயமா எங்களை நடத்திட்டு வர்றாரு பாஸ்டர். நான் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா சபைக்கு வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அதிசயம் இங்கே மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற, இதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாள், நீ ரட்சிக்கப்பட்ட நாள், பாவத்திலிருந்து வெளியே வந்த நாள், எனக்காக உன்னை ஒப்பு கொடுத்த நாளை நீ மறக்காதே. அன்றைக்கு எடுத்த தீர்மானங்கள், அன்றைக்கு எடுத்த பொருத்தனைகள், அன்றைக்கு என் சமூகத்தில் நீ வந்து போட்ட முழங்கால் படிகளை நினைவு கூறு. எப்படியெல்லாம் உன்னை அர்ப்பணித்தாய், அப்படியெல்லாம் நீ உன்னை மீண்டும் அர்ப்பணிக்கும் பொழுது அன்றைக்கு நடந்த அதிசயங்களை இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் கடந்து போயிருக்கலாம், காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் நிறைவேறாமல் நம்மை விட்டு கடந்து போகாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எவ்வளவு வேகமா வந்தாலும் அது எனக்குன்னு வந்த வாக்குத்தத்தம்னா என்கிட்ட நின்னு எனக்குள்ள வந்து ஒரு அற்புதம் செய்யாம என்னை விட்டு போக அந்த வாக்குத்தத்தத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். உங்களுக்குன்னு புறப்பட்டு வந்த வாக்குத்தத்தம் வாயிலிருந்து புறப்பட்டு இருந்துச்சுன்னா எத்தனை தடை வந்தாலும் தடைகளை நீக்கி உங்கள வந்து காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் அது அப்புறமே கடந்து செல்லும். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உங்க விசுவாசம் இதுல ரொம்ப முக்கியம். எகிப்து தேசத்துல உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியே வந்த நாட்களில நடந்தவைகளை, நீங்கள் அர்ப்பணித்தவைகளை நினைவு கூறுங்க. அல்லேலூயா. போன வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். விசேஷமா நம்ம பார்த்தது மனோவாவை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். மனோவாவுடைய மனைவி கிட்ட நான் அதுல இருந்து அப்படியே டச் பண்ணி வேகமா போறேன். மனோவாவுடைய மனைவி நடத்துல கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். அதிசயம் நடக்கணும்னா வேதத்தின்படியாக, உலக வழக்கத்துக்கு மாறாக, வேதத்தின்படியாக உலக வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும். இவன் வெளியே நிக்கிறான். பழைய ஏற்பாட்டில் அதே சம்பவங்கள்ல ஒருத்தி வெளியே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். வெளியே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவகிட்ட சொல்லல, அற்புதம் நடக்க போறது அவகிட்ட சொல்லல, தேவ மனுஷனாகிய எலியா கிட்ட சொல்றான். கேரி தாற்றங்கரையில தண்ணி வற்றி போயிருச்சு. வந்த காக்காகளும் ஆகாரம் கொண்டு வரதை நிறுத்திருச்சு. இது என்ன செய்யறது? வழியே இல்ல. மரங்கள் பட்டு போச்சு. நாற்றங்கரையில் இருந்த மர நிழல்ல இருந்தான், நிழல் முடிஞ்சு போச்சு. தண்ணி நிறுத்தி போச்சு. காகமும் அப்பமும் கொண்டு வரதை நிறுத்திருச்சு. எலியா கேட்கிறான், ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்ய? ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றார், எழும்பி ஊருக்குள் போ. எழும்பி ஊருக்குள் போ. என்ன செய்ய போறேன்னு சொல்லல,
நீ ஊருக்குள்ள போ. இப்ப சொல்றேன், அதே எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? நீ கயரித் ஆற்றங்கரையில் இருந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன். கேரித் ஆற்றங்கரைக்கு உன்னை போன்னு சொன்னேன். என் வார்த்தையின்படி வந்து உட்கார்ந்த அந்த நாளில் சொன்னது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அந்த வார்த்தையின்படியே எலியா ஊருக்குள்ள போறான். அங்க போனா ஒரு பெண்ணு விறகு பொறுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கிட்டான், விறகு பொறுக்கிறான்னா அடுப்பு பத்த வைக்க போறான்னு அர்த்தம். அடுப்பு பத்த வைக்க போறான்னா எதையோ சமைக்க போறான்னு அர்த்தம். அப்ப அவ வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஒரு சின்ன அடையாளத்தையாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காமல் அதிசயத்தை செய்ய மாட்டார். ஒரு சின்ன ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான் ஒரு பெருமழைக்கு காரணமாய் அமைந்தது. ஒரு சின்ன மேகம். எப்பயும் நம்ம பெருசாவை எதிர்பார்க்கிறோம். இல்ல, சிறுக கட்டி பெருக வாழ்ந்தான். உன் ஆசீர்வாதம் பெரிது. உனக்கு கண்ணுக்கு தெரிகிறது சிறிதா தான் தெரியும். ஏன்னா பெருசா தெரிஞ்சா யார் வந்துருவா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தா வந்துருவான். அதனால உனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி, உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் சின்னதா காமிக்கிறார். வேலைக்காரன் சொல்றான், உள்ளங்கை அளவுக்கு ஒரு சின்ன மேகம் எலியாக்கு தெரிஞ்சிருச்சு பெருமழையின் இறைச்சல். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கண்ணுக்கு இன்னைக்கு தெரிய போகிற அற்பமான ஒண்ணு, அதுதான் உங்க வாழ்க்கைய தலைகீழாம் மாற்றி ஆசீர்வதிக்க போகிற அற்புதமான ஒண்ணு. ஆமென், அல்லேலூயா. இது எனக்கு போதுமா? இந்த மன்னா கொத்தமல்லி அளவுக்கு இருக்கு. ஆமா, அளவு கொத்தமல்லி அளவுதான். ஆனா அதற்குள்ள சர்வ வல்லம் அடங்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு மகிமை அடங்கி இருக்கு. பாஸ்டர், இந்த மாசம் எனக்கு இவ்வளவுதான் காசு கிடைச்சிச்சு பாஸ்டர். அந்த காசுக்குள்ள உன் கண்களை ஏறெடுத்துப்பா. ஒரு பெருமழையின் இறைச்சல், ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம் அந்த காசுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. உன் ஜீவனத்துக்கு உண்டானதை அதற்குள்ள கர்த்தர் மறைச்சு வச்சிருக்காரு. ஆமென். இப்ப அந்த எலியா பார்க்கறான், என்ன செய்ய போறேன்னு கேட்கிறான். கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்கு, ஒரு அடைய சுட்டு என் பையனும் நானும் சாப்பிட்டு, பாஸ்டர் எங்க குடும்பத்துல தலை முடியல பாஸ்டர், என்ன பண்றதுனே தெரியல, கஷ்டம் நெருக்கம் வெளியே சொல்ல முடியல, யாருகிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, எங்க பண்றதுனே தெரியல, வாழ்வதா சாவதா இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அந்த நிலைமையில இருக்கும் பாஸ்டர். வெளியில உங்களுக்கு அப்படி தெரியல, எங்களை பார்த்தா எங்க நிலைமை அப்படி இருக்கு. கவலைப்படாத, எலியாவுக்கு ஒரு சாரி பார்த்து பதவி ஆயத்தம் பண்ணினவ உனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் மரணத்தை விரும்ப வேண்டும்? உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்த வேண்டும்? ஏற்ற நேரத்தில் உன் எல்லைகள் விஸ்தாரப்படுத்தப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரியே, ஏதாவது ஒரு வழியில ரெண்டு காரியத்தை நினைக்கிற. ஒன்னு, என் குடும்பம் மேல வரணும், இல்லைன்னா என் குடும்பத்தை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே தாங்க முடியல. ஏதாவது செஞ்சேரி முடிச்சுக்கலான்னு நினைச்சா, நான் உங்க அறிஞ்சவா, நான் பயப்படுறேன், முடிவு என்னமா இருக்குமோ பயப்படுறேன். கலங்கி போய் நிக்கிறல்ல, கலங்கி போய் நிக்கிறல்ல, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கு. பயப்படாத, உன் துக்க நாட்கள் இன்றைக்கு முடியுது மகளே. இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரனாகிய நான்
தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை எருக பிடித்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஒரு வாசல் நீ அறியாத சூழ்நிலையில உனக்காக திறக்கப்படுது. நீ அதிசயங்களை காணப்போகிறாய். நீ அதிசயங்களை காணப்போகிறாய். சாத்தான் உன் உள்ளத்தில் குமுறல்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துகிறான். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைய எங்க பாத்தீங்கன்னா, இந்த மனோபா அவன் வெளியே போயிருக்கிறான். அவன் மனைவி ஏதோ வெளியே நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து அவகிட்ட பேசுறான். பேசிட்டு சொல்றான், உனக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை தான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது சொல்லிட்டு போயிட்டான். போன பிறகு வீட்டுக்காரர் வந்த உடனே ஓடி போய் சொல்றான், எங்க ஒருத்தர் வந்தாருங்க, யாருன்னு தெரியல, குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியா? ஐயோ, நான் பார்க்காம போயிட்டேனே, நான் பார்க்கணுமே. நம்ம எல்லாம் இன்னைக்கு பெண்கள் இப்படி ஆண்கள்கிட்ட சொன்ன என்ன நினைப்பாங்க? ஒருத்தர் வந்தாரு, குழந்தை உனக்கு பிறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அவரு? தெரியல. எங்க அவரு? தெரியல. ஆண்கள் என்ன செய்வாங்க? என்ன ஆண்களே என்ன செய்வீங்க? அவன் யாரு? அவன் எங்க இருந்து வந்தான்? என்னமோ இவன் ஓகே மாதிரி. அல்லேலூயா. ஒரு போதகர் சொன்னார், அதை கேட்டேன். நாங்கெல்லாம் கார்ல வரும்போது அவர் சொன்னார், என்னுடைய தாட்டும் அப்படியே கொஞ்சம் மாறிச்சு. அதுல என்னன்னா, விசுவாசி எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே. நான் பிராங்கா பேசுறேன். இப்ப அந்த வாலிப தம்பிமார் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் தப்பு பண்ணா என்ன செய்யணும்? சொன்னபடியே கேட்கறது இல்லை. அப்படித்தான? முடிய வெட்டுடான்னா ஒட்டடை அடிக்கிற விளக்கு மாதிரி வெட்ட வச்சிருக்கான். இப்படியே கூம்பா போய் மேல, அது என்னோட ஃபேனை சுத்தம் பண்றதுக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பெற்றோர்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாஷ. உண்மைதானே? உண்மையா இருக்கா இல்லையா? ஆனா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. எனக்கு அதுக்கு மேல இருக்கு. ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர் பேசினதை வச்சு எனக்குள்ள உணர்த்தினார், இவர்களை காட்டிலும் தவறு செய்கிற அநேக போதகர்கள் மாதிரி இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் தாங்கள் போதகர்கள் என்ற போர்வைக்குள் இருக்கிறபடியினால் அது வெளியே தெரிவதில்லை. ஆமென். இவர்களுக்கு ஒரு போர்வையும் இல்லாதபடியினால் அது வெளியே தெரியுது. அவர் சொன்ன முதல்ல அவங்கள பாவி என்று சொல்வதை காட்டிலும் நீ திருந்துப்பா, எல்லாரும் தப்புதான் செய்யறோம், நீ மனம் திரும்புப்பா, இப்படி சொல்லி கொண்டு போங்க. ஏனென்றால் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே. பாஸ்டர் பீடி குடிக்கிறான் பாஸ்டர் சொல்றாங்க, எனக்கு எப்படி தெரியுமா வருது? நீங்க என்ன பிரதர் குடிக்கிறீங்க? நான் சாப்பிட்ட பிறகு எப்பயாவது ஒரு சீரோடு குடிப்பேன் பாஸ்டர். அடி செருப்பால புறப்படறியில நானா? ஆமென். நீ சாப்பிட்ட பிறகு குடிக்கிற, அவன் சாப்பிடாத போதெல்லாம் குடிக்கிறான், சாப்பிடும் போது மட்டும்தான் அவன் குடிக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. பாவத்துல உண்மையா சொன்னா உடனே யோசிச்சேன். நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், யூத்தில் நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசணும் அப்படின்னு. ஏன்னா
யாரையும் கண்டிதத்தினால் அல்ல, அன்பினால் திருப்பணும். அன்பினால் திருப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப பாருங்க, அந்த நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள போவோம். விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறா, அவங்கிட்ட எளியா பேசிட்டா. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன்கிட்ட வந்து கேட்கிறான், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது. இதை கேட்ட உடனே மனோவா என்ன கேட்கிறான் தெரியுமா? ஒரு தேவ மனுஷன், அவனுக்கு தாங்க அதிசயம் நடக்கும். சர்ச்சைக்கு வந்துட்டு போறதுனால அல்ல, உன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். ஆமென். என்னத்தான் நீ சூப்பர் விதைய போட்டாலும் முளைக்கத்தக்க சூழ்நிலை இல்லைன்னா அந்த விதை முளைக்காது. எவ்வளவு சத்தியம் உனக்குள்ள வந்தாலும் அது வேறொன்று கூடிய ஒரு நபராய் நீ இல்லைன்னா அதிசயங்கள் நடக்காது. அல்லேலூயா. அதிசயம் நடக்கணும்னா அதுக்கு நீ சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். இவன் கேட்கிறான், வந்தவனே சொல்றான், எங்க இப்படி வந்தாருங்க ஒருத்தர், பார்க்க வாட்ட சாட்டமா லட்சணமா நல்லா இருந்தாருங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாருங்க. அப்படியா? என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அது எப்படி வளர்க்கணும்னு நீ அவர்கிட்ட கேட்டியா? என்ன ஒரு தேவ மனுஷன். ஆமே. அது எப்படி வளர்க்கணும்னு அவர்கிட்ட கேட்டியா? ஐயோ, நான் கேட்கலையே. சரி, வந்தார்னா என்ன கூப்பிடு, நான் வந்து அவரை பார்க்கணும். ஆமென். இதான் சுவிசேஷம், இதுதான் என் சத்தியம் சொல்றது. அவர் வந்தார்னா நீ என்ன கூப்பிடு, நீ பார்த்தவரை நானும் பார்க்கணும், அவரிடத்தில் ரகசியங்களை நான் கேட்கணும். சுவிசேஷம் சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவரை வெளியே எத்தனை பேர்ட்ட சொல்றீங்க? உங்களை சந்திச்சவரை எத்தனை பேர்ட்ட நீங்க வெளியே சொல்றீங்க? உங்களுக்கு நடந்த அதிசயங்களை எத்தனை பேர்ட்ட வெளியே சொல்றீங்க? வெளியே சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு ஆசீர்வாதம். வெளியே போயிருக்கிறான், ஒரு வந்துட்டாரு, அடுத்த நாளும் வந்துட்டார். வந்த உடனே ஐயா இங்கே உட்காந்துரும், இந்த வாரேன், நேரா ஓடுறா வீட்டுக்காரன் தேடி, ஏங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடி வர்றான். என்ன, நேற்று வந்தார் இல்ல, அவர் வந்திருக்காரு. அவன் நிச்சயமா சொல்ற ஊர் சுத்த போயிருக்க மாட்டான், ஆராதனையை விட்டு அலைஞ்சிருக்க மாட்டான். வந்தான். வந்த உடனே ஒரு முன்னால உட்கார்ந்துருக்காரு. நேற்று வந்தது நீர்தானா? நேற்று வந்தது நீர்தானா? இந்த கேள்விக்குள்ள நிறைய ரகசியம் அடங்கியிருக்கு. முதல்ல நேற்று வந்தது நீர்தானா? ஏனென்றால் உம்மிடத்தில் வந்த என் மனைவி சொன்ன வார்த்தை ஆச்சரியமானது, அதிசயமானது, சந்தோஷம் நிறைஞ்சது. ஏன்னா இத்தனை வருஷம் எங்களுக்கு குழந்தையா இல்ல, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஒரு சில நிமிடங்கள்ல ஆட்டுக்குட்டியை அடிச்சான், சாப்பாடு போட்டுட்டான், அவ்வளவு வசதி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு குறை, குழந்தை இல்லை. நேற்று வந்தது நீர் தானா? ஆமா, நான் தான் வந்தேன். என் மனைவி கிட்ட பேசுனது நீர் தானா? நான் வந்தது நான் தானா? யாரு பேசுவா? விவரமா கேட்கிறான், நீர் தானா? ஆமா. ஒரு குழந்தை பிறக்கணும் சொன்னீர, நீர் தானா? ஆமா, நான் தான் சொன்னேன். அது பிறந்தா அதை எப்படி நாங்க வளர்க்கணும்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அதிசயம் நடக்கணும்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. உங்க மாம்ச எண்ணம் பெருசா தெரியும், குப்பையில தூக்கி போடுங்க. அற்பமாய் தோன்றுகிற கர்த்தருடைய வார்த்தை அதிசயங்களை காண செய்யும். அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்றாரு, இவா முதல்ல மனைவியை பார்த்து, தேவதூதன் மனோவாவின் மனைவியை பார்த்து சொல்றார், திராட்சை சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள போகக்கூடாது, தொடக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரைட். அப்புறம் பிள்ளை எப்படி? அவனும் திராட்சை ரசம், மது, திருமணம் எதுவும் நடத்தக்கூடாது, தெளிவா சொல்லிட்டு உடனே கேட்கிறான், இவ்வளவு அழகா சொல்லிட்டீர, நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவன் கீழ்ப்படுகிறவன் வீட்டில் கர்த்தர் பந்தியிலே இருப்பார்.
கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளின் வீட்டு பந்தியிலே தேவன் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரின்றாரு. ஒரு கல்யாண வீட்டுல பந்தியில கர்த்தர் இருந்தார். பற்றாக்குறை ஏற்பட்ட இடத்திலே கர்த்தர் இருந்தார். பசியோடு இருந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இருந்தார். 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டார். உன் குடும்பத்தில் பாத்திரங்கள் வெறுமையாய் இருந்தாலும் கர்த்தர் உன் வீட்டில் இருப்பாரானால் உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். அவர் இருக்கிற இடம் வெறுமையாய் இருக்காது. பேதுருவின் படகு வெறுமையாய் இருந்தது. கர்த்தர் ஏறினார். படகு அமிழத்தக்கதாய் கர்த்தர் நிரப்பினார். உன் வாழ்க்கை படகில இன்றைக்கு தேவை கர்த்தரும் அவருடைய வார்த்தையும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் சொல்றார், அவன் சமைச்சு கொண்டு வந்துட்டான். ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு, நம்மெல்லாம் உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்ற, எவ்வளவு கறி எடுப்பீங்க சொல்லுங்க? நான் பார்த்திருக்கேன். 100 கிராம் கறி வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்ட குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். 100 கிராம். நமக்கு சிரிப்பா தெரியுது இல்ல? அந்த 100 கிராம் வாங்கினதே பெருசு. காசு கையில் இல்லை. 100 கிராம் நான் பார்த்திருக்கேன். 100 கிராம். ஆனா இன்னைக்கு நம்மளே எல்லாம் அப்படியே வச்சிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு என்னதுன்னு கேட்ட உடனே என்ன சொல்றோம்? மதியம் வச்சோம் கறி குழம்பு, மீன் குழம்பு மீதி இருக்கு. உன்னை மிச்சம் எடுக்க வைக்கிறார் இல்ல? அல்லேலூயா. உள்ள நன்றியால் துதிக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சொல்றான், அவன் ஒரு ஆட்டை அடிச்சு கொண்டு வந்திருக்கான். ஒருத்தனுக்கு விருந்து கொடுக்க தயாரனா இருங்க, வன்கணனா இல்லாதீங்க. ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு போயிருங்க. என்னுடைய நண்பன் மரித்து போய்விட்டார். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். மதியம் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னா. ஒன்னா படிச்சா 2 பேரும் காலேஜில். சாப்பிட்டு போயிருங்கன்னாரு. சரி, என் கூட படிச்சவன் நண்பன் சாப்பிட்டு போங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு திருமணம் ஆகலை. இங்க விட்டா கடைக்கு தான் போகணும், இங்கே முடிச்சுட்டா காசு மிச்சம். ஆமென். சரின்னு உட்கார்ந்தா, ரொம்ப வேதனையோட சொல்றேன், குழம்பு வச்ச பாத்திரத்தை முன்னால கொண்டு வச்சுட்டாங்க, சோறை கொண்டு வச்சுட்டாங்க. பாஸ் மோனியம் இங்க உட்காந்துட்டாங்க. அவர் இங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, நான் உட்கார்ந்துருக்கிறேன். கீழே தான் ஒரு டைப்பா உட்கார்ந்துருக்கிறேன். குழம்புல சோறை போட்டுட்டு முட்டை குழம்பு வச்சிருக்கிறார். ஒரு முட்டையை என் தட்டில் தூக்கி வச்சுட்டார். அடுத்தது பார்க்குற இந்த பாத்திரத்தில் ஒரு முட்டை தான் இருக்கு. அதை எடுத்து பாதியை பிச்சு மனைவி தட்டில் வைக்கிறார். பாதியை பிச்சு மனைவி தட்டில் வச்சுட்டு, அப்ப அவங்க 2 பேருக்கு தான் முட்டை இருந்திருக்கு, 2 பேருக்கு தான் சமைச்சிருக்காங்க. உண்மையாவே அந்த முட்டை எனக்கு முட்டை மாதிரி இறங்கல, அட கூமுட்டை அப்படின்னு பேசுற மாதிரி இறங்கிச்சு. நீ வெளியே போய் தின்றீனா அவன் ஆளுக்கு வரும். அப்புறம் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல வச்சு, அவங்க இருந்தது திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல வச்சு பார்த்தேன், பேசினேன். நடந்து போயிட்டு இருக்காங்க. அவருக்கு அப்போ ஒரு பையன், 2 பேர் நடந்து போறாங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி கூப்பிட்டேன். நின்று பேசும்போது அவர் சொல்றாரு, எவ்வளவு நல்ல சிரிச்ச முகமா இருப்பார். சொல்றாரு, கடைக்கு போகணுங்கிறான். சுந்தராபுரத்தில் ஊழியத்துக்கு போட்டாங்களாம். கடைக்கு போகணுங்கிறான். போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போறேன். இங்க இருந்து அங்க பஸ்ல ஏறினா 1 ரூபா கொடுக்கணும். கையில் என்ன இல்லை, கையில் என்ன இல்லை. அவரும் பையனும் நடந்து போறாங்க. ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம் எனக்கு. அவர் இறந்தாருங்கிற செய்தியை கேட்ட பொழுது நம்ம தானே போனோம். கார் எடுத்துட்டு திருநெல்வேலி பாபநாசத்துக்கு போனேன். போய், ஆனா சில உண்மையற்ற தன்மைகள் ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கு. அது இருக்கக்கூடாது. என் கையில காசு எடுத்துட்டே போனேன்.
எல்லா செலவையும் நம்மளே பண்ணிடுவோம். கஷ்டப்படுகிற குடும்பம். அங்க போனா உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. என்ன அடக்கம் எப்ப? நம்ம கூட இருந்தவர் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தர் வருவார் அடக்கம் பண்ண. மாசம் மாசம் எங்களுக்கு 5000 அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நாங்களும் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வழியே இல்லைன்னு எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு வழியே இல்லைன்னு அங்கேயும் வாங்கியிருக்காங்க. ஏன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியல? உண்மையற்ற தன்மை. உண்மையற்ற தன்மை. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். அல்லேலூயா. சின்ன காரியத்துல கூட ஆண்டவர்கிட்ட கேளு, நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சின்ன காரியமா இருக்கட்டும். சில தடைகளுக்கு காரணம் உன் உண்மையற்ற தன்மை, உன் நேர்மையற்ற தன்மை, உன் கீழ்ப்படியாமை. ஆசீர்வாதத்துக்கு தடையா நிக்குது. இவன் கேட்கிறா, சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். எப்படி சொல்றேன்? இந்த பாறை இருக்கு பாத்தியா, இந்த பாறையில நீ செஞ்சத அதுல போடு. பாறையில கொட்டுறான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய அப்படியே கொட்டுறான். அவ்வளவுதாங்க. கொட்டுன உடனே அவன் எடுத்து சாப்பிடல. அக்கினி, பாறையிலிருந்து அக்கினி எழும்பி அந்த படையலை அவ்வளத்தையும் சுத்தம் பண்ணிருச்சு. அக்கினி மேல போயிடுச்சு. அக்கினியிலே தேவதூதனும் மேல போயிட்டான். உடனே மனோவா சொல்றான், ஐயோ ஐயோ, ஏன் நம்ம பார்த்தது சாதாரண ஆள் இல்லப்பா, அவன் கர்த்தருடைய தூதன். நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் நீ உயிரோடு இருக்க முடியாதது உண்மைதான். அவர் வந்தது உன்னை அதிசயங்களை காண செய்ய, உன்னை அதிசயங்களை காண செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சாப்பாட்டுல கூட தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனவே இவன் கேட்கிறான், இந்த படையில படைக்க முடியும் கேட்கிறான், ஆண்டவரே இவ்வளவுலாம் சொல்றீர, உங்க பேரு என்ன? அவர் சொல்ற, என் பேரு நீ ஏன்டா கேட்கிற? இருந்தாலும் சொல்றேன், என் பேரு மிஸ்டர் அதிசயம். எப்படி? மை நேம் இஸ் மிஸ்டர் வண்டர். அதிசயம். ஆமா, அவர் தான் சொல்றாரு உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு. பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் அதிசயம். அவர் செய்வது அதிசயம். நீ காண போவது அதிசயம். நீ அனுபவிக்க போவது அதிசயம். உன் வாழ்க்கை மாறப்போவது அதிசயம். ஆமென். அதிசயமா காரியங்களை முடிச்சாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன் வீட்டுக்குள் ஒருவர் வருவார். ஒரு சத்தம் உன் வீட்டிலே கேட்கும். சத்தத்துக்கு எழும்பு, சத்தத்துக்கு எழும்பு, முழங்கால் படியிடு, அவரை நோக்கி பார், உன்னோடு பேசுவார். என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிற, உன் வேதனைகளை போக்க வந்திருக்கிற, உன் வியாதியை மாற்ற வந்திருக்கிற, உன் கஷ்டத்தை மாற்ற வந்திருக்கிற, உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற, உன்னை பெருமைப்படுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சத்தம் உன் வாழ்க்கையில் மேலானவைகளை செய்யும். ஆமென். இந்த அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? வேகமா சில காரியங்களை சொல்றேன். 1 நாளாகமம் 16:9. 1 நாளாகமம் 16. அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் நமக்கு செஞ்சது எல்லாத்தையும் தியானித்து பேசணும். அல்லேலூயா. இது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப சிம்பிள். அவர் என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு, அதை உட்கார்ந்து தியானிக்கணும். எப்ப நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி கொண்டு வந்தாரு, எங்க வச்சு என் நிலைமை எப்படி ஆச்சு, இந்த திருப்பூருக்கு போயா நான் நல்லா இருக்க போறேன் எல்லாம் யோசிச்சேன். ஆனா என் ஆண்டவர் இந்த திருப்பூர்ல கொண்டு வந்து என்னை கீழாக்காமல் மேலாக்கி வைத்திருக்கிறார். என்னை வாழாக்காமல் தலையாக்கி வச்சிருக்கிறார். இது என்னமா, என்ன செய்யணுமா? தியானிக்கணும். ஆமென். இது தியானிக்கும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 39:3.
கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதாவது தியானிக்கும் போது மல்கியா 3:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடே ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பின்னால உங்களுக்கு அந்த தியானிக்கும் போது என்ன நடக்குதுங்கிறத பின்னால சொல்றேன். இப்ப பாருங்க, அதிசயங்களை தியானிச்சு பேசணும். 39:3 என்ன வாசிச்சோம்? சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள், அதுதான் நான் வாசிக்க சொன்னேன். நான் தியானிக்கையில் என்ன மூண்டிச்சான்? அனல் வந்துச்சான். நெருப்பு இல்ல. நெருப்பு இல்லாம அனல் வருமா? வசனத்தை தியானிச்சீங்கன்னா வரும். வசனத்தை தியானிச்சா நெருப்பு இல்லாம ஒரு சூடு அவனுக்கு. அந்த அனல் கொண்ட கொஞ்ச நேரத்தில் அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டிச்சுன்னா அங்க கர்த்தருடைய தூதன் இறங்கி வருவார். அல்லேலூயா. நீங்க தியானிக்கணும். சும்மா பைபிளை என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் பைபிளே வாசிக்க முடிக்க போறேன், ஒரு கத்தரிக்காய் நீ பண்ண வேண்டாம். இது என்ன கதை புஸ்தகமா? ஒரு மாசத்துக்குள்ள நான் பாதி வாசிட்டேன் பாச. நோ, நீ வாசிக்கும் போது தியானத்தோடு வாசிக்கணும். என்ன சொல்லி இருக்கு, யார்கிட்ட சொல்லி இருக்காரு, எனக்கு என்ன சொல்லி இருக்காரு, நான் என்ன செய்யணும். தியானத்தோட வாசிச்சேன்னா அனல் என்ன செய்யுமா? வாசிக்க வாசிக்க ஓட்டம்புல சூடு ஏறுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூடு ஏறும் போது தொடர்ந்து நீ ஸ்தோத்திரத்தோட வாசித்தா சூடு அக்னியாய் மாறுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிக்கும் போது அதிசயம் நடக்கணும்னா முதல் சூடு உண்டாகணும், இரண்டாவது அக்னி உண்டாகணும், மூணாவது அதிசயம் நடக்கும். நம்ம பைபிள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? ஒரு ஊழியக்கார காலையில் ஏன் பைபிள் வாசிக்க சொன்னாங்க? அனுபவத்தோட சொல்றேன். பைபிள் காலேஜில் விடிய காலையில் 5 மணிக்கு பைபிள் காலேஜ் சேப்பல் பெல் அடிச்சிடும், போய் எல்லாரும் அங்கே உட்காரணும். எப்படி இருக்கும் தூக்கம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தள்ளும். நீட்டாக ஷர்ட் போட்டு போய் உட்காரணும். அவன் டவலை போத்திக்கிட்டு வருவான், ஷாலை போத்திக்கிட்டு வருவான். ஏன்னா தூங்குறதுக்கு அதுதான் வசதி. எங்கூட வந்த ஒருத்தர், யாருன்னு பேரை சொல்லக்கூடாது, தெரிஞ்சு போயிரு, ஒருவேளை என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அவர் வந்து உட்கார்ந்தார். அதிகாலையில் நீதிமொழிகள் எடுத்து ஒவ்வொருத்தரும் 2 வசனம் வாசிச்சுட்டு வரணும். உட்கார்ந்துருக்கிற அந்த பைபிள் காலை மாணவர்கள் 2 வசனம் வாசிச்சுட்டு வரணும். அவர் அதிகாலையிலே நேரப்பட எழுந்து தூர தேசத்துக்கு விபச்சாரம் பண்ண போனாள் அப்படின்னு வாசிச்சார். அதுல என்ன எழுதியிருக்கு? தூர தேசத்துக்கு வியாபாரம் பண்ண போனாள். இவர் தூக்கத்தில் எப்படி வாசிச்சாரு? எல்லா தூங்கணும்னு முழிச்சிட்டோங்க. சிரிச்சு கைதட்டி இப்பயும் சரி, நான் அவரை பார்க்கும்போது அவள் அதிகாலையிலே அப்படின்னா சரி ஓடுமையா, அது நடந்து 40 வருஷம் ஆகுதியா, நான் மறக்கலையே, உள்ளத்துல பதிஞ்சு போயிருச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தாங்க. இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்றவங்க இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ண, அவரு நான் பண்றேன் அப்படின்ட்டு எழுப்பி பண்ணா, இங்கிலீஷுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு ப்ரொனன்சியேஷனுக்கு. அவர் dear brother and sister, greetings in the same of solo ஒரு டைப்பா சொன்னாரு. பின்னால உட்கார்ந்திருந்த பாஸ்டர், ஹலோ நீ தமிழ்லே பேசு, அது அந்நிய பாஷை நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல.
ஆனா துணிஞ்சு எதுனாலும் நான் செய்யறேன்னு முன்னால வருவேன். ஆனா இப்ப சொல்றேன், நீங்க பைபிள் வாசிக்கும் போது சிலருக்கு பைபிள் வாசிச்சா போர் அடிச்சிருது. 3 அதிகாரம் வாசிச்சுட்டேன், அப்பா 3 பிளேட் தின்னிய, அப்போ தின்னும் போதே பானை எட்டு பார்த்து தின்னிய, அப்போ சாப்பிடும் போது மட்டும் அம்மா அந்த கூட்டம் எனக்கு வைக்கல, விளக்கு மாத்த எடுத்து பெருக்க, அதை கொடுக்கல இதை கொடு, பைபிள் வாசிச்சோம், நேரமே இல்லாம எவ்வளவு அவசரம், இந்த டைமுக்கு அங்க இருக்கணும் இல்ல. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். வேதத்தில் தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கும் போது அனல் மூடணும். அந்த அனல் மூண்டுச்சுன்னா அக்கினி மூடும். அக்கினி மூண்டுச்சுன்னா தேவதூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது அக்கினி மூண்ட போது. மனோவாவின் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது அக்கினி மூண்ட போது. எனவே உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா உங்க ஜெப ஜீவியம், வேத வாசிப்பு, வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. எது அருவருப்புன்னு சொல்லுவோம்? ஒரு தக்காளி பழம் அழுகி கிடக்கு, அதை பார்த்து என்ன சொல்லுவீங்க? அருவருப்பா போவீங்களா? பார்த்து வா, கீழே தக்காளி அழுகி கிடக்கு, கூல சொல்லிட்டு போவோம். ஒரு இடத்துல அப்படியே நரக அப்படி கிடக்கு, என்ன அழகா இருக்கு, என்ன சாப்பிட்டுருப்பான்? ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? கருமா. நீ வேதத்தை கேளாம ஜபிச்சீனா கர்த்தர் சொல்றாரு, அருவருப்பா இருக்கு, வாந்தி வருது, ஒமட்டுது. உன் ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பு. எப்பொழுது? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. பைபிளை கேளு, பைபிளை வாசி. அல்லேலூயா. இப்ப வாசிங்க அடுத்த வசனம், மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் எண் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வித்தியாசமா நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் வேதத்தை கையில் எடுப்பாங்க, அவங்க தான் அதை வாசிப்பாங்க, அவங்க தான் அதை தியானிப்பாங்க. அதிசயம் நடக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் பேருக்கு வேதத்தை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். வேதத்தை நீங்க தியானிக்கும் போது உங்க பெயர் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஞாபக புஸ்தகத்தில். பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிச்சா உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதை தியானிச்சீங்கன்னா உங்கள் பெயர் பரலோகத்தில் உறுதிப்படப்பட்டிருக்கும். பாருங்களேன், SIR வந்திருக்கு, எலெக்ஷன் ஃபார்ம் நிரப்பி கொடுத்துட்டோம், இன்னும் உறுதி இல்லை. நமக்கு ஓட்டு போட உரிமை இருக்கான்னு இன்னும் தெரியல. இப்ப எப்படி பேசுறோம் வீட்டில்? இந்த முறை ஓட்டு போட முடியுமோ முடியலையோ தெரியாது. இப்பதேதான் பைபிள் வாசிச்சு ஜெபிச்சு அதை தியானிச்சு பேசுனீங்கன்னா, யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள். நீங்க சந்திக்கும் போது என்ன பேசுறீங்க? அவ அப்படி போயிட்டா, இவன் இப்படி போயிட்டா, அவன் கூட ஓடி போயிட்டான், இவன் இவளை கூட்டிட்டு ஓடி போயிட்டான், அவன் பணத்தை எடுத்துட்டு இப்படி போயிட்டான், இவன் பொருள் எடுத்துட்டு இப்படி போயிட்டான், அவன் பஸ்ஸை விட்டு டிக்கெட் கொடுக்காமலே இறங்கி போய். என்ன பேச்சு? கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா வேத வசனத்தை பேசுங்க. வசனம் இப்படி சொல்லிருக்கு, இந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அன்னைக்கு வாசிச்ச வசனத்தை பேசுங்க. அனல் மூளும், அக்கினி எழும்பும், அதிசயம் நடக்கும். ஆமென்.
நீங்க இதுக்காக நாங்க அப்படியே மோகன் சீட்ட போய் ஜெபம் பண்றோம். ஒரு கத்திரிக்காகிட்ட போகாத. நீங்க இருக்கிற இடத்துலயே வேதத்தை வாசிச்சு தியானிச்சு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட ஒருவரோடு பேசுவீர்கள் என்றால் அனல் மூழும், அக்கினி இறங்கும், அதிசயம் நடக்கும். ஆமென். எங்கேயும் அலைய வேண்டாம். ஹல்லேலூயா. இவ பாருங்க, 1 நாளாகமம் 16:13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்க. சாட்சி சொல்லுங்க. எதுக்கு சொல்றோம்? இட்ஸ் ஜஸ்ட் டு ரிமெம்பர். அதை ஞாபகப்படுத்த கர்த்தர் எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. நான் எதுக்கு எழும்பின உடனே எனக்கு வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றின்னு சொல்றேன்? நான் சொல்லாட்டி கோவப்பட்டுருவீங்களா? இல்ல, கோவப்பட மாட்டீங்க. ஆனா நான் ஒரு மனுஷன், எனவே நான் நன்றி சொல்றேன். நான் ஒரு தேவ மனுஷன், நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறணுமா? நம்ம பேரை கர்த்தர் எழுதியிருக்கிறாராங்கிறத யோசிச்சு அப்ப நினைக்கணும். நான் இதை செஞ்சா என் பேர் என்ன ஆகும்? நான் இப்படி பேசினா என் பேர் என்ன ஆகும்? நான் இதுல உண்மை இல்லாம இருந்தா என் பேர் என்ன ஆகும்? நான் இதுல உண்மையா நடந்தா என் பேர் என்ன ஆகும்? யாரு உங்களை பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதுகிறவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. வாசிங்க 16:13 திரும்பவும். அவைகளை அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அதிசயத்தையும் நினைவு கூறணும், அற்புதத்தையும் நினைவு கூறணும், நியாய தீர்ப்புகளையும். ஆமென். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் விரும்புறது அதுதாங்க. உங்க வீட்டில் வந்து நான் சாப்பிட்றேன், நிறைய காரியங்கள் வச்சிருக்கீங்க முன்னால, ஒரு வார்த்தை கேட்குறீங்க, எப்படி இருக்கு பாஸ்டர்னு கேட்குறீங்க. நான் சொல்றேன், இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குமா, இது ரொம்ப நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமாங்கிறேன். அதுல ஒன்றுல செம உப்பு. நான் என்ன சொல்லணும்? நல்லவனா இருந்தா, எப்படி நல்லவனா இருந்தா, இதுல கொஞ்சம் உப்பு ஜாஸ்திமா, இது இன்னும் கொஞ்சம் வேகணுமா. ஐயோ பாஸ்டர், பாஸ்டரை பத்தியா போகும்போது என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? குறை சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொன்னது பொய். எல்லாமே நல்லா இருக்கும் போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஹெட் வெயிட் ஆயிருமோ. அதனால இது கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது கொஞ்சம் அப்படி. அப்பயும் எனக்கு செருப்படி உண்டு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை மிஞ்சினது பாவம். உண்மை உண்மைன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிரதர், இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சிஸ்டர், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. வந்துட்டேன், அச்சுக்கு வர்றதே இருக்குது. கத்த சொல்ற, நீ உருப்படவே மாட்டேன். அல்லேலூயா. அது என்ன செய்யணுமா? அந்த வசனம் திரும்பவும் வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்க. உண்மையா சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அது எப்பயாவது செல்போன்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட காமிப்பேன். இது நல்லா இருக்குல்ல, இது அழகா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்குல்ல எப்படின்னு கேட்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு அது வேணும் போல. உண்மையா இல்லையா? பார்க்கறதெல்லாம் அப்படி சொல்லப்படாது, பார்க்கறதெல்லாம் அப்படி சொல்லப்படாது. ஆமே. நான் ஒரு மரம் அப்படி கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய எத்தனையோ பிறந்த நாள் இன்னைக்கு பாசமா ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அதைத்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமா கட்டினேன், இன்னைக்கும் கட்டினேன், இருக்கு என்கிட்ட. அப்போ ஒரு நல்ல வாட்ச் வரணுமேன்னு நினைச்சேன். ஆண்டவரே தோத்திரம், அவ்வளோதான், ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா.
ஏன்னா பார்சல் பார்த்தியா அப்படின்னு வந்துடக்கூடாதுல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய ஆசைக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. அளவும் கிடையாது, அழிவும் கிடையாது. செத்த பிறகு அவனுக்கு என்ன ஊத்தணுமா? செத்த பிறகும் பால் ஊத்தணுமா? பொறி போட்டுட்டு வரணுமா? என்னது? அப்பவே பொறுக்கிக்கிட்டே வருவானா? உயிரோடு இருக்கும் போது அவன் அதைத்தான் செஞ்சான். செத்த பிறகு அவனுக்கு பொறிய போட்டு என்ன செய்யறாங்க? பொறுக்குடா அவனே, பொறுக்கு. சூரியன் விடிஞ்ச உடனே எங்க போயிருவானா? திரும்பவும் கல்லறைக்கு போய் உட்கார்ந்துக்குவானா. என்ன கற்பனை பாத்தீங்களா? தமிழனை போல கற்பனையில நாசமா போறவன் ஒருவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கறி விரும்பி சாப்பிடுவான். கொஞ்சம் கறியை வாங்கி கொடுத்துட்டு வா. கறி எங்களுக்கு, பொறி பொறிக்கு. அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு இருந்தாங்க, போனோம். முன்னாள் நம்ம சபையின் விசுவாஸ் தகப்பனார் இறந்துட்டார் பாஸ்டர், வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு. போனா சேர் போட்டிருக்காங்க, உட்காந்துட்டோம். ஏத்தாப்புல கீழே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கு, அதில் மாலை போட்டிருக்கு. அங்கெல்லாம் அதை பார்க்குறோம். அவருக்கு முன்னால் ஒரு இலை வச்சிருக்கு. என்னது? சோறு வச்சிருக்கு, கறி வச்சிருக்கு, முட்டை வச்சிருக்கு, பொரியல் வச்சிருக்கு, வறுவல் வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு. ஆனால் அவர் எங்கே இருக்காரு? கண்ணாடிக்குள்ள. இது என்ன வேதனை தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது எல்லாம் பானைக்குள்ள இருந்துச்சு. இப்ப கொடுக்கும் போது அவர் கண்ணாடிக்குள்ள இருக்காரு. அவர் பார்த்தே நொந்து போவார்ல. இதெல்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவாராம். எப்ப? உயிரோடு இருக்கும் போதே. செத்த பிறகா? உயிரோடு இருக்கும் போது சாப்பிடுவாராம். அதை செத்த பிறகு எதுக்குன்னா, இது வைக்கலன்னா அவர் கோமா வந்து என்ன செஞ்சிருவாராம்? அடிச்சிருவாராம். இவன் அன்பினால படையல் வைக்கல, பயந்து போய் படையல் வச்சிருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எதை செய்தாலும் கிரியைகளினாலே அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். ஆண்டவற்ற ஒரு காரியத்தை செய்யணும், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்னா அது நான் வாசிக்கலையே குறை வந்துடக்கூடாது. வாசிச்சியான கேள்வி கேட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அல்ல, நான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். This is the greatest love letter that God has written to me. கர்த்தர் எனக்கு எழுதின மிகப்பெரிய காதல் கடிதம் இது. இதை நான் வாசிப்பேன். இதை வாசிக்கும் போது எனக்குள் அனல் மூணும், அக்கினி எழும்பும், அற்புதம் நடக்கும், மேலானவைகளை நான் காண்பேன். அல்லேலூயா. இத பாருங்க, அடுத்தது வேகமா 24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். நீங்க அனுபவிச்சத தியானிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் தியானிச்சு அவரை துதிச்சு அனல் கொண்டு அக்கினியா மாறி வெளியில போய் விவரித்து சொல்லுங்க. ஏன் இன்னும் வெளியே ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? பாஸ்டர் ரொம்ப வேலை பாஸ்டர், ரொம்ப டைட் பாஸ்டர், ரொம்ப தூரம் பாஸ்டர், அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர். உனக்குள்ள அக்கினியம் இல்ல, அனலம் இல்ல, வெறும் சாம்பல் மாத்திரம் இருக்கு. சாம்பலை அள்ளி பலிபீடத்துக்கு பின்பாக கொட்டி விடு. சாம்பல் கொட்டப்படுவதற்குரியது. அக்கினி மூழ்கிற அனுபவம் உனக்கு நடந்ததை வெளியே போய் விவரித்து சொல்லுவது. 2 குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே தங்கி இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா, பசி, தேசத்துல பஞ்சம், தேசத்தை சுத்திலும் எதிரிகள் கொத்தளம் போட்டாங்க, சாப்பாடே கிடைக்கல. இவங்க 2 பேரும் பாளையத்துக்கு புறம்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் சொல்றாங்க, ஊருக்குள்ள போக முடியாது, குஷ்டரோகம், சாப்பாடு இல்லை, என்ன செய்யலாம்? இந்த 2 பேரும் குஷ்டரோகிகளும் பேசி தியானிச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. செத்தாலும் பரவாயில்ல, எதிரியுடைய எல்லைக்குள்ள போவோம். செத்தாலும் பரவாயில்ல,
எதிரியுடைய எல்லைக்குள்ள போவோம். இங்க இருந்தா பட்னியில சாக போறோம், அங்க போய் மாட்டினா கொல்ல போறாங்க. ரெண்டுமே சாவுதான். வா, 2 பேரும் பாளையத்துக்கு போவோம். போனா ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்து வச்சிருந்தார். போனா பாளையத்துல தட்டுமுட்டுகள் கிடக்கு, ட்ரெஸ் கிடக்கு, சாப்பாடு கிடக்கு, தானியம் கிடக்கு. எதிரிகள் ஒருத்தனையும் காணும். எதிரிகள் ஒருத்தனையும் காணும். கர்த்தர் இவங்களுக்குள்ள அனல் முட்டுவதற்கு முன்பதாக எதிரிகளுக்குள் ஒரு சத்தத்தை உண்டு பண்ணினார். என்னன்னா, எதிரிகள் எல்லாரும் யுத்த ஆயுதங்களோடு குதிரைப்படையோடு வர்ற மாதிரி ஒரு சத்தத்தை உண்டு பண்ணார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஐயோன்னு அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க நல்லா தின்னாங்க, வயிறு முட்டை தின்னுட்டு இந்த 2 பேரும் ஒன்று சொன்னாங்க, டேய் தேவையான அளவு சாப்பிட்டுட்டோம், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நம்ம இப்படியே இருக்கிறது நியாயமானது அல்ல. ஊருக்குள்ள போய் ராஜா கிட்ட இதை சொல்லுவோம். யாரோ ஊருக்குள்ள போறாங்க 2 குஷ்டரோகிகளும். நல்ல செய்தி கொண்டு வந்தா குஷ்டரோகி என்ன கஷ்டரோகி என்ன? கை யோசிச்சு பாருங்களேன். அப்படியே உங்க கையில ஒரு 50 பவுன் நகை எடுத்து கொடுக்கறாம, ஃபுல்லா கை குஷ்டரோகத்தில் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. கண்ணை மூடிக்கிட்டு அதை நல்லா கழுவுனா சரியாயிடும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிலைமை தான். ஏன்னா கையில இருக்கிறது காஸ்ட்லியானது. ஊருக்குள்ள போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா எதிரிகளுடைய சேனைக்குள்ள போனோம், ஒருத்தரையும் காணும், எல்லாம் அப்படியே கிடக்கு. ராஜாவுக்கு சந்தேகம். ஒரு பிரதானியை கூப்பிட்டு சொல்றான், உண்மையான போய் பார்த்துட்டு வா. அவன் போய் பார்க்கறான், கிலோமீட்டர் கணக்கில் போட்ட துண்டு கிண்டெல்லாம் அங்கங்க கிடக்கு. அவன் சொல்றான், உண்மை ராஜா, ஒருத்தருமே இல்லை, எல்லா பொருட்களும் அப்படியே இருக்கிறது. உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றான். அதுல ஒருத்தன் சொன்னான், தீர்க்கதரிசி சொன்னான், நாளைக்கு ஒரு கலம் கோதுமை 2 காசுக்கு கொடுக்கப்படும். அதுல ஒரு பிரதானி சொன்னான், இது நடக்குமா? வானத்துல கதவு திறந்தா கூட அது நடக்குமான்னா. இவன் தீர்க்கதரிசி. இவன் சொன்னான், கண்ணுனால அதை பார்ப்ப, மாவனே நீ அதை சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த நாள் சொன்னபடியே கோதுமை அள்ளி கொடுக்கப்பட்டது. அந்த சொன்ன பிரதானி கூட்டத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். கூட்ட நெரிசல்ல ஏறி எல்லாரும் மிதிச்சாங்க. செத்தே போயிட்டான். கண்களினால் பார்த்தான், அவன் அனுபவிக்க முடியவில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நிச்சயமா சொல்றேன், விசுவாசிச்சீனா அதிசயங்களை நீ காண்ப. எதிரிகள் துரத்துண்டு போவார்கள். உனக்கு உண்டானவைகள் நிச்சயமாய் உன் கரத்திலே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா சில காரியங்களை சொல்றேன். இது எப்படி பேசணுமா? விவரிச்சு. பிரதர், உங்களுக்கு எப்படி பிரதர் சோகம் கிடைச்சிச்சு? பிரதர் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போனேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், சோகம் கிடைச்சிச்சு. திரும்பி போறதுக்குள்ள உனக்கு திரும்ப காய்ச்சல் வந்துடும். அது எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? விவரித்து. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கு, எப்படி சொல்லுவீங்க? போனோம், சாப்பாடு போட்டோம், சாப்பிட்டோம், வந்துட்டோம். அப்படியா? கூட வந்தவனு சொல்லி இது எப்படி இருந்துச்சு? ஐயோ பட்டைய கிளப்பிடுச்சுடா. ஆமே, சாப்பாட்டை விவரிக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அதிசயங்களை, உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் விவரிச்சா என்ன பாஸ்டர் நடக்கும்? அதுக்கும் ஒரு மனுஷன் இருக்கான். சங்கீதம் 9:1 வாசிங்க. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். யாரு சொன்னது? தாவீது சொன்னா, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். விவரிக்க டைமே கிடைக்கல. விவரிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. எப்ப டைம் கிடைச்சிச்சு தெரியுமா? கோலியாத்து யுத்தத்துக்கு வந்திருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்து ஒளிந்திருக்கும் போது, தாவீதின் தகப்பன் ஈசாய்
அவன் கையில அன்னைமாருக்கு சில வஸ்துக்களை கொடுத்து போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும் போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அன்னைமார் கூட இவங்கிட்ட கேட்கல, அவங்க அப்பா கூட என்னன்னு கேட்டது கிடையாது. இதை குறித்து நாங்கள் ஒரு சரித்திரத்தை கேட்டோம், எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீதை குறித்த ஒரு சரித்திரம். அந்த சரித்திரம் ஆசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதா, ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, அண்ணன்மார உன கேட்கல, இவன் ஒரு ஒதுக்கப்பட்டவன். இப்ப நான் அல்ல, நானே சாதாரணமான வச்சுங்களேன், மோகன் சீலாசரஸ் உங்க வீட்டுக்கு வர்றாரு, மதிய சாப்பாட்டுக்கு வர்றார். யார கேட்கலாம், அப்படியே வருவோமே, யார பொன்னுசாமி அம்மா கிட்ட மாட்டினதா வரல, வீட்டுக்கு இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வர்றார். நான் மதியத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீனும் வேலைக்கு போயிட்டு வந்துடுமா, நீ இன்னைக்கு லீவ் போட்டு சொல்லுவீங்களா? லீவ் போட்டு வீட்டில் இருப்பீங்களா? அப்படித்தானே. சாமுவேல் வீட்டுக்கு வர்றான்னு தெரியுது, ஈசாயுடைய வீட்டுக்கு சாமுவேல் வர்றான்னு தெரியுது. சாமுவேல் யாரு? சவுலாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரியவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி, வார்த்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி சொல்றவன். அவன் வீட்டுக்கு வர்றான்னா ஆட்டை ஒரு ஓரமா கட்டு, தாவீது சீக்கிரம் குளிச்சுட்டு வா, அதுதானே சொல்லுவீங்க. தாவீது வந்து மன்னிக்கவும், சாமுவேல் வந்து கேட்கிறான், வேற யாராவது பையன் இருக்கானு? ஒரே ஒரு கடைக்குட்டி பையன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க இல்ல, எங்க இருக்கிறான்? அவனுக்கு என்ன மரியாதை வீட்டுலன்னு உங்களுக்கு தெரியுதா? யாரு வந்தாலும் உன் வேலைக்கு போ, உன் வேலையை ஏதோ செய், நீ எல்லாம் ஒன்னும் கேள்வி கேட்க வேண்டாம், வேலையை பாரு. அவனுக்கு மரியாதையே கிடையாது தாவீதுக்கு. அந்த தாவீது தனக்கு நடந்தவைகளை சொல்ல வாய்ப்பே இல்லை. உண்மையா சொல்றான், அவன் பேசினது யார்கிட்ட பேசினான் தெரியுமா? கர்த்தர்ட்ட மாத்திரம் தான் பேசினான். அவன் சகோதரங்கிட்ட பேசினான், சொல்லியிருக்கா? அவங்க அப்பா கூட பேசினான், சொல்லி இருக்கா? யோசேப்பு சகோதரரோடு தகப்பனோடு பேசினான். தாவீது யாருகிட்டையும் பேச முடியல, அவன் கர்த்தரோடு மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் கேட்பாரற்றவன், உதாசீனப்படுத்தப்பட்டவன், புறம்பே தள்ளப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன். ஆனா ஆடு மேய்க்கிற இடத்துல கர்த்தர் அவனுக்கு அதிசயங்களை செய்கிறார். அதை கூட அவனால வீட்டுல சொல்ல முடியல. அதற்கு ஒரு நேரம் வந்தது. கோலியாத்து வந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறார். சவுல் தாவீதை பார்த்து கேட்கிறான், நீ யார்? நான் பெத்லகேம் ஊரிலே ஈசாயின் மகன், கடைசி. என்னுடைய பெயர் தாவீது, என்னுடைய வேலை ஆடு மேய்க்கிற வேலை. சரி, ஆடு மேய்க்கிற நீ இவனை எதிர்த்து உன்னால் யுத்தம் பண்ண முடியுமா? யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். எப்படி? ஒரு நாள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கரடி ஒன்று வந்தது. அதை என்ன செய்த? வாயை இழுச்சு தூக்கி போட்ட. இன்னொரு நாள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது, அதன் கழுத்தை நெரித்து கொண்டு போட்டேன். விவரித்து சொன்னான். அவர் செய்த அதிசயங்களை தியானித்தான், விவரித்து சொன்னான். விவரித்து சொன்னவனுக்கு அவன் சொல்லுகிறான், இதை செய்த எனக்கு முன்பாக இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். ஆமென். இந்த தேவனுக்கு விரோதமானவன் எம்மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. நீ விவரிச்சு சொல்லிப்பார். கர்த்தர் செய்த நன்மைகளை உன் வீதிகளில், உன் தெருவில், நீ வேலை செய்யற இடத்துல விவரித்து சொல்லிப்பார். இந்த தாவீதுக்கு நடந்தது என்ன? சவுலின் சிங்காசனம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆடுகளுக்கு பின்னால போனவனை சிங்காசனத்தில் தூக்கி உட்கார வச்சார். ஏன் தெரியுமா? அவர் செய்த அதிசயங்களை தியானித்தான், விவரித்தான், அதை சொன்னான். கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அதிசயங்களை காண செய்கிறவர். அல்லேலூயா. சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பவுல்
பேதுரு பழைய ஏற்பாட்டில் நடந்தது எவ்வளவு நேரம்னு சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 5:24 வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிருவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அடுத்தது அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை அன்று கண்டோம் அல்ல, இன்று கண்டோம். யாரை கொண்டு? அன்றைக்கு தாவீது, அன்றைக்கு எலியா, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். அதிசயங்கள் நிகழ்த்த நீங்க ஆயத்தமா? செய்ய அவர் ஆயத்த. உங்களை அதிசயங்களை செய்ய வைக்க அவர் ஆயத்த. நீங்கள் அதிசயங்களை செய்ய ஆயத்தமா? ஆமென். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்து. நான் போகிற இடங்களில் அதிசயம் நடக்கணும். யாருகிட்டையும் மௌனமா இருக்காதீங்க. அவர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே அனல் மூணும், அவங்களுக்குள்ளே அனல் மூணும். அங்க அதிசயம் நடக்கும். நீங்க ஆச்சரியமாய் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை ஒரு நாளும் மறைக்க கூடாது. அப்போஸ்தலர் 2:19 சீக்கிரம். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். 17-18 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர், இது உங்க வாழ்க்கையில நடக்கணும். தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லணும். ஆமென். உங்க வாயிலிருந்து அபிஷேக நிறை அனல் மூழும் பொழுது, அக்கினி உண்டாகும் போது அபிஷேகம் தன்னால வெளியே வரும். அபிஷேகம் வெளியே வரும்போது கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு புறப்பட்டு வெளியே வரும். ஹல்லேலூயா. இந்த சாதாரண கைதான் அதிசயம் செய்ய போகுது. இந்த சாதாரண வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் அக்கினியை மூட்ட போகுது. எப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற அக்கினி அபிஷேகமா வெளியே வரணும். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். வாலிபர்கள் என்ன தரிசனம் அடையணும்? என்ன தரிசனம் அடையணும்? முடிஞ்ச உடனே நேரம் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் மட்டையை எடுத்து காலை உடைச்சிட்டு வரணும். வேற எங்க தான் அடுத்தது? கிரவுண்டு இல்ல. அப்படியே அவனை அங்க வர சொல்லியிருக்கான். வந்தான் அப்படியே சேர்ந்து ஜாலியா நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். உன் தரிசனம் என்ன? சீரழிந்து போகிற தரிசனம் அல்ல, அதிசயங்களை காண்கிற தரிசனம். ஆமே. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் அவனை இன்னைக்கு எழுப்ப போகிறார். அவனை இன்னைக்கு சுகப்படுத்த போகிறார். உன் தரிசனம் தான் பக்தன் அழகா பாடினான். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்னில் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. வாலிபர்களே, வாலிபர்களே, தரிசனம் காணுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். எல்லாருக்கும் இருக்கிற 5 விரல் அல்ல, உங்க கையில இருக்கிற 5 விரல் அபிஷேகம் நிறைந்த விரல்கள். உங்க கையில இருக்கிற 5 விரல்கள் அற்புதம் செய்கிற விரல்கள். இதை கொண்டு சாதாரண மனுஷன் செய்கிறதை அல்ல, என் ஆண்டவருடைய அக்கினியின் பிளம்புகளாய் அதிசயம் செய்ய தியானியுங்கள். உங்க கரத்துல கர்த்தர் வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க கரம் கிரியை செய்கிறத உங்க இருதயம் தரிசனமா காணணும்.
நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளைக்கு நான் என்ன செய்யணும் சொல்லித்தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவா, காலையிலே அதன்படி செய்யுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் கலக்குவா. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, எழும்புங்கள், என் ஆண்டவருக்காக தரிசனம் காணுங்கள், தரிசனம் காணுங்க. ஹல்லேலூயா. அழிந்து போகிற தரிசனம் அல்ல, நித்திய தரிசனம். அவன் இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு வருவா, அவன் இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு வருவா, அவன் இந்த மாதிரி வருவா. நோ, அது உன்னுடைய தரிசனம் அல்ல. உன்னுடைய தரிசனம், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட போகிறேன். இந்த கோலியாத்து ஏமாத்திரா, விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரா, ஆண்டவருக்காக நான் பயன்பட போகிறேன். ஹல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆராதனையில உட்கார்ந்து தூங்கப்படாது. பாச மூப்பர் சொப்பனம் காண்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. சொப்பனம் எப்பதான் வரும்? சொப்பனம் எப்ப வரும்? அதனாலதான் தூங்குறோம். ஒரு சொப்பனமே வரலையே, வராது, வராது. சொப்பனமும் வராது, ஒரு பணமும் வராது. ஆராதனையில் உட்கார்ந்தா என்ன பார்க்கணுமா? சொப்பனம். எப்படி? நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், என்னை சூழ ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நான் எழும்பி பிரசங்கம் பண்றேன், நான் எழும்பி ஒரு பாட்டு பாடுறேன், ஆவியானவர் அக்கினியாய் இறங்குகிறார், ஜனங்கள் அலறி விழுகிறார்கள், பேய்கள் ஓடுகிறது, கூட்டம் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த தரிசனம் உன் சொப்பனமாக மாறணும், இந்த சொப்பனம் நிதர்சனமாய் மாறணும். அல்லேலூயா. கேளு, தூங்குறதுக்கு முன்னால, சர்ச்சில இல்ல, வீட்டுல தூங்குறதுக்கு முன்னால கேளு, ஆண்டவரே பரலோகத்தின் சொப்பனங்களால் என்னை நிரப்பும். ஆமென். கடைசியா ஊழியக்காரர், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரங்க என்ன சொல்லணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம். உனக்கு இது நடக்க போகுது, உனக்கு இது நடக்க போகுது, உனக்கு இப்படி ஒரு காரியம் செய்ய போறாரு, நீ இப்படி இருக்க போற, கர்த்தர் இப்படி மேன்மைப்படுத்த. இந்த அபிஷேகத்தின் அக்கினி சபைக்குள்ள வருமானா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன். அப்படியே சுப்பிரமணி உட்கார்ந்து இருக்கிறான், அந்த சைட்ல சுரேஷ் உட்கார்ந்து இருக்கிறான். சுப்பிரமணி ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்றார், சுரேஷ், நான் ஆராதனை முடிவுல ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை குறிச்சு இப்படி என் உள்ளத்துல ஒரு காரியத்தை கொடுத்தார், வாங்க ஒரு நிமிஷம் கை குத்தி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஜெபம் பண்ணி பாருங்களேன், அக்கினி எப்படி சபைக்குள்ள எழும்புதுன்னு. ஹல்லேலூயா. ஆமென். அக்கினிக்கு மாத்திரம் ஒரு தன்மை உண்டு, பரவக்கூடிய தன்மை, பற்றி எரியக்கூடிய தன்மை, தொடர்ந்து பிடிக்கக்கூடிய தன்மை. உங்களுக்குள் இருக்கிற அக்கினி பற்றி பிடிப்பதாக, தொடர்ந்து எரிவதாக. ஆமென். எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைய, ஆவியானவர் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உன் நாமம் என்ன? அதிசயம். உன் நாமம் என்ன? அதிசயம். மனோவா சொல்லுகிறான், ஐயோ அதிசயம் விளங்கினதே. உங்களை கொண்டு கர்த்தர் சொல்றார், அதிசயம் விளங்கினது அல்ல என் மகனே, மகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்ய போகிறேன். நீ எனக்கு வேண்டும். உன்னை இந்த கடைசி காலத்தில் எனக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் உழைப்புக்காக அல்ல, உன் முன்னேற்றத்துக்காக அல்ல, என் ராஜ்யத்தின் விரைவுக்காக, என் ராஜ்யத்தின் விரைவுக்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன்.
உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன், உன்னை நான் முத்திரை பண்ணி இருக்கிறேன். எழுந்து வா, எழுந்து வா. ரக்கா சகரபா ஏப்ராலதரபா அக்கினிமயமானவர் சபைக்குள்ள இறங்கி இருக்கிறார். ரியா ஷகனலரபா அன்னமா சனதரா ரமம கனால கரபல வரோ. எஸ் எஸ், பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். பழைய திட்டங்கள், பழைய தீர்மானங்கள், மாம் செய்த கிரியைகள், மாம் செய்த எண்ணங்கள், உலகத்துக்குரியவைகள் ஒளியட்டும், ஒளியட்டும். பரலோகத்துக்குரியவைகள் ராக்கியம்பானோ ரஷல கரமலமா. ஆமென், 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 ஆமென். தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறதை உன் கண்கள் காணட்டும், உன் கண்கள் காணட்டும். ஓ, உச்சியிலே தேவாதி தேவன் இருக்கிறதை உன் கண்கள் காணட்டும். உன் வாழ்க்கையின் உச்சியிலே கர்த்தர் இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம். இந்த உலகத்துல நிறைய பேரு தரிசனத்தை இழந்து நிக்கிறாங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நீ பிடிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? What is the purpose? உன்னை கர்த்தர் எதற்காக பிடித்தார்? உலக வாழ்க்கையோடு ஒன்றி வாழ்வதற்காகவா? இல்லை, என் நாமத்தை உயர்த்துவதற்காகவா? விவரித்து சொல்வதற்காகவா? உனக்குரிய மேன்மை, உனக்குரிய உயர்வு, உனக்குரிய ஆசீர்வாதம் என்னிடத்தில் உண்டு, என்னிடத்தில் உண்டு. தியானித்து பேசு, விவரித்து சொல்லு. ராத்தியா, எஸ் எஸ் எஸ். ஆமென், ஆமென், ஆமென். போதும். உலகத்துக்காக வாழ்ந்தது, உலகத்துக்காக ஓடினது போதும். கண்களை எடுத்து பார், வயல் நிலங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. எழுந்து வா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்பு. உன் வாசிப்பு ஜீவனுள்ளதா மாறட்டும். கடமைக்காக வேண்டாம், கடமைக்காக வேண்டாம். நீ தியானிக்கும் போது அனல் மூடணும், அனல் மூடணும், அக்கினி எரியணும், அபிஷேகம் இறங்கணும், வல்லம வரணும். எஸ், அதிசயங்களை உன் கண்கள் காணணும், உன் கண்கள் காணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நினைக்கிற இடம் அல்ல, ஆழத்திலே வலையை போடு, உன் அதிசயங்களை காண பண்ணுவா. ஓ ஹல்லேலூயா. பேதுருவே, பேதுருவே, ஆழத்திலே வலையை போடு, ஆழத்திலே வலையை போடு. அதிசயம் காத்திருக்கு, அற்புதம் காத்திருக்கு. நேரம் கிடைச்சா, நேரம் இருந்தா, முடிஞ்சா, ஊழியம் இல்ல, ஆண்டவருக்காக நேரம் எடுத்து செய்வேன். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் சட்டைகளை விரித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரக்கரபா, உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக, உயிரடைவதாக.
எலும்புகள் ஒன்று சேர்வதாக, நரம்புகள் உண்டாவதாக, தசைகள் உண்டாவதாக, இரத்த நாளங்கள் உண்டாவதாக, ஜீவன் பிரவேசிப்பதாக, காலூன்றி நிற்பதாக. எல் ஷடாய், இந்த பட்டணத்தில் நீ காலூன்றி நிற்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய திருச்சபை, என்னுடைய திருச்சபை மடங்கி கிடக்காத எலும்பு, எலும்பு, எல் ஷடாய், எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தரித்துக்கொள். ஓ ஜீசஸ், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. ஓ ஜீசஸ், ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் ஆசீர்வாதம் இல்ல, எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான ஆராதனைக்காய் எங்கள் நடுவிலே அக்கினிமயமாய் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, அனல் பூட்டி எழுப்புகிறவரே, அபிஷேகத்தின் நாயகரே, எங்களை பயன்படுத்த விரும்புகிறவரே, அதிசயங்களை காண என் கண்களை திறக்கிறவரே, இந்த வாரம் முழுவதும் எங்கள் பாதைகளிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க செய்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் கண்கள் அதிசயங்களை அவளோடு எதிர்பார்க்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்கள் மாமிசம் சாகட்டும், சுய சாம்பலாகட்டும், நாங்கள் உம்மோடு வாழ விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், பயன்படுத்தும், தாழ்த்துகிறோம். எல் ஷடாயை இந்த பட்டணத்தில் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். சந்தோஷம்.